தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வெளிநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்வதாக முதலமைச்சர் மக்களை ஏமாற்றுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் பழங்காநத்தத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் தமிழகத்தில் போதைப் பொருட்களால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். வெளிநாடுகளில் முதலீடுகள் ஈர்த்ததாக பொய்யான அறிக்கையை வெளியிட்டு முதலமைச்சர் மக்களை ஏமாற்றி வருவதாகவும், ஒப்பந்தம் போட்டவுடன் தொழில் தொடங்கிவிட்டது போல் கூறுவதாகவும் விமர்சித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கிற போது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சென்னையிலே முதலாக தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் இப்பொழுது நடைமுறைக்கு வந்து அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு இயங்கி இருக்கின்றது. அதில் தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதே போல அம்மா வழியிலே வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதுவும் பல தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு வந்தது. அதுல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு செய்யறாங்க. இன்றைக்கு பத்திரிகையில் பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தொழிற்சாலையில வந்த மாதிரியும் தொழில் வளம் பெருகின மாதிரியும் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிற வருமானம் அதிகமாக வந்த மாதிரியும் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க, குடியிருந்த ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா இன்னும் அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் நடைமுறைக்கே வரல. ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு முதற்கட்ட பணி நடக்க வேணும். வர 3-4 வருஷம் ஆகும். அப்புறம் தான் அந்த தொழில் நடைபெறும். ஆனா திமுக ஆட்சியில அவர்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு 10% கூட நடைமுறைக்கு வரல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழில் தான் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்து பயன்பாட்டுக்கு வந்து அதனால பொருளாதாரம் தமிழகத்தில் உயர்ந்திருக்குது, வேலை வாய்ப்பு இளைஞருக்கு கிடைத்திருக்குது. இதுதான் யதார்த்த உண்மை. அத்தனையும் பொய். இன்றைக்கு பத்திரிகை திறந்தாலும் சரி, ஊடகத்தில் வந்த செய்திகளும் சரி, அத்தனையும் இன்றைக்கு பொய்யான ஒரு அறிக்கை விட்டு விளம்பரம் தேடுகின்ற அரசு விடியா திமுக அரசாங்கம். 8 முறை வந்திருக்கு கோட்டையில். அதனால யார் வந்தாலும் சரி, எந்த கொம்பு வந்தாலும் சரி, மேல் கோட்டையை தூக்கி போட்டு அசைக்க முடியாது. எடப்பாடி தான் வந்து ஒரு விவசாயி மகன். ஆகவே விவசாயினால நல்ல வகையில் எல்லாமே செஞ்சிருக்க ஒன்றா ஒன்று எடுத்து சொல்ல முடியாது. விவசாயிகளுக்கு மட்டும் அரசு ஊழியர்களுக்கு, அதிகாரிகள், மீனவர்கள் எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. ஆகவே மீண்டும் மீண்டும் வந்து எங்களுக்கு வந்து எடப்பாடியே வரணும். எடப்பாடி வந்திருக்காரு. வரவேற்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு. அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாக இருந்துச்சு. மீண்டும் அவருடைய ஆட்சி மலர நாங்கள் எல்லாம் பாடுபடுவோம். நாங்கள் வந்து எங்களோட 2 தலைமுறையாக ஏடிஎம்க இருக்கிறோம். இதுவரைக்கும் ஏடிஎம்க ஆட்சியை வெற்றி பெறணும்னு கடுமையாக உழைச்சிருக்கோம். ஆனால் இந்த முறை அமோகமான வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மேலூர் தொகுதியை பெரும்பாலான வாக்குகளில் வெற்றி பெற செய்வோம் அப்படிங்கிறது எங்களோட ஒரு நம்பிக்கை. எப்போயுமே அவர் விவசாய குடும்பத்திலேருந்து தானே முதலமைச்சராக இருக்கார். விவசாயிகளுக்கு தான் முன்னுரிமையை கொடுத்துருக்காரு. மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. அதாவது இந்த கொடுங்கோல் ஆட்சியை அகற்றணும் முடிவு பண்ணி சாரையாக வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஒரு செஸ்ஸு தவறு தான் சொன்னேன். இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி மக்களுடைய இதாக இருக்குது. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். அது எடப்பாடியார் தலைமையில் தான் ஏற்படும். தமிழ்நாடு மட்டும் மதுரையிலையும் பெரிய எழுச்சியை எதிர்பார்க்குறாங்க. ஆட்சி மாற்றம் வரணும்னு. நாட்டில் தினமும் மது போதை, பெண்கள் பாலியல் பலாத்காரம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் தமிழ்நாட்டில் சீரழிஞ்சு போய் கிடக்கு. இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு, தமிழக மக்களை காக்கிறதுக்கு எடப்பாடியார் வர்றாரு. மதுரை மாநகரம் அன்னை மீனாட்சி அம்மன் நகரம். இந்த நகரம் திராவிட முன்னேற்ற கழக 4 ஆண்டு ஆட்சியிலே நாங்கள் படுற துன்பம் சொல்ல முடியாது. 3 மடங்கு மின்சார வரி, பல மடங்கு வீட்டு வரி, குப்பை வரி, எல்லா வரியும் போட்டு இன்றைக்கி நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இந்த மதுரைக்கு ஒரு மறுவாழ்வு வர வேண்டும் சொன்னால் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார். பல திட்டங்களை அறிவிக்க இருக்கிறார். அது இந்த மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்.